இன்று நெஃப்ட் அப்டேஷனை பற்றி இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம். நெஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் செய்த பிறகு மேலே காண்பிக்கப்பட்டுள்ள அனைத்து விதமான டீட்டெயில்ஸ் காண்பிக்கப்படும். அதில் 4வது நெஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதை கிளிக் செய்து எந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பது இங்கே காட்டும். அதில் உங்களுக்கு நெஃப்ட் அப்டேஷன் என்ற காலத்தை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது கிளிக் பாக் செய்து கொள்ளுங்கள். ஸ்க்ரோல் செய்தால் ப்ராசஸ் கொடுங்கள். எந்த பாலிசிக்கு நெஃப்ட் இல்லையோ அந்த பாலிசி ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகிறது. அங்கே அதை கிளிக் செய்து ப்ராசஸ் செய்யவும். ஓடிபி கேட்கிறது. (083) எனக்கு வந்த ஓடிபி 08034. என்னுடைய பாலிசியுடைய ஓடிபி. என்னுடைய ஓடிபி என்ட்ரி செய்துள்ளேன். ஸோ காலம் இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக ஓப்பன் ஆகிறது. வாடிக்கையாளருடைய பெயர் அங்கே வந்துவிடுகிறது. உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் பிரான்ச் அட்ரஸ் செலக்டட் எல்லாம் மேனுவலாக டைப் செய்து ஸோ உங்கள் பேன் நம்பர் முதற்கொண்டு இங்கே சேவ் கொடுத்து விட்டால் ஒரு பிரிண்ட் அவுட் வெளியில் வரும். நான் எதுவும் ஃபில் பண்ணாத காரணத்தால் அனைத்தும் காட்டுகிறது. உங்களுக்காக வச்சு செய்கிறேன். ஐஎஃப்எஸ்சி கோடு முதலில் பேங்க் ஆக்சிஸ் அக்கௌண்ட் பண்ணிப்போம். என்னுடைய அக்கௌண்ட் டைப் எனக்கு இங்கே வந்துகிறது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிளிக் செய்துகிறேன். ஸோ என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை பதிவிடுகிறேன். கடைசியாக என்னுடைய பேன் நம்பர். அனைத்து முடித்து கொடுத்து சேவ் கொடுக்குறேன். டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. கிளிக் ஆன் ஜென்ரல் ஃபார்மேட். இங்கே டேட்டாஸ் எல்லாம் கிளியர் கொடுத்த உடனே ஜெனரேட் நெஃப்ட் ஃபார்ம் என்று கேட்கிறது. அதை ஜெனரேட் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகிவிடும். இந்த காப்பியை பிரிண்ட் எடுத்து உங்களது காப்பி ஆஃப் பேன் கார்டை வைத்து சிக்னேச்சர் போட்டு உங்களுடைய செக்லீஃப் இதில் வைத்து அகெயின் சேவ் செய்து வைத்துக்கொள்ளவும். அதன் பிறகு உங்களது அப்லோடு டாக்குமெண்ட் என்று ஒரு காலம் ப்ரௌஸ் என்று கேட்கிறது. அந்த காலத்தில் நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்த காப்பி உங்களுடைய செக்லீஃப் பேஸ்ட் பண்ணி உங்களுடைய பேன் கார்டை பேஸ்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து வைத்து அதை அப்லோடு எடுத்துக்கொள்ளவும். பிறகு அப்லோடு டாக்குமெண்ட் கேட்குற காலத்தில் ப்ரௌஸ் செய்தால் இங்கே டாக்குமெண்ட் கேட்கும். இந்த காலத்தில் நீங்கள் சேவ் செய்த டாக்குமெண்ட்டை ப்ரௌஸ் செய்து கொள்ளவும். அப்லோடு காலம் கொடுத்தீர்கள் என்றால் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வந்துவிடும். உங்களுடைய நெஃப்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று உங்களுக்கு தகவல் வந்துவிடும். நெஃப்ட் ப்ரொசீஜரை விரிவாக சொல்லியிருக்கிறேன் என நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் உடனே அழைக்கவும். நன்றி. உங்களுடன் நான் எஸ். பாலு, ஓசூரிலிருந்து.